சாகும் வரை விஜய் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு சொல்லியிருக்காரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க? சாகும் வரை விஜய் தான் முதலமைச்சரா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டோட சாபக்கேடு. முதல்ல அடிப்படை பொது விஷயங்களில் கவனம் செலுத்தணும். படிக்கிற காலங்கள்லேருந்து நான்லாம் பொது வாழ்க்கையை பற்றி பொது விஷயங்கள் என்னெல்லாம் கவனிச்சுட்டு வந்திருக்கேன். இது மாதிரி எந்த அடிப்படை அறிவுமே இல்லாமல் ஒரு சினிமா முகத்தில் மட்டும் வச்சு அவர்கிட்ட ஒரு தலைமையை கொடுக்குறது சரியானதே இல்லை. இது பெரும்பான்மையான கருத்தாக இருக்கலாம், ஆனால் அது அறிவுடைமை ஆகாது. ஏன்னா ஒரு சமூகத்தை பற்றியான அக்கறை, சமூக நோக்கத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு கவனத்தில் கொண்டு அதுக்கு என்ன தீர்வுன்னு யோசிக்கிறவங்க தான் அதுக்கு தலைமைத்துவத்துக்கு வரணும். அது ஏற்கனவே காமராஜர் இருந்த இடத்துல, கக்கன் இருந்த இடத்துல இது மாதிரி தலைவரெலாம் நினச்சி பார்க்கையில் சகிச்சிக்க முடியலை, ஏற்றுக்க முடியலை. இப்போ எம்ஜிஆர் 30 வருஷம் பொது வாழ்க்கையில் இருந்து மக்களோட மக்களாக கஷ்டத்தை உணர்ந்து அதுக்கு பிறகு வந்தார். வந்ததுக்கு அவரை கூட கூத்தாடின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் அதுக்கு பிறகு தன்னை அதுக்கு தயார்படுத்திக்கிட்டார். ஜெயலலிதா அதுக்கு முன்னாடியும் தயார்படுத்திக்கிட்டாங்க. இப்போ எடப்பாடி வந்தார். உண்மையிலேயே எடப்பாடி போன்றவங்க, ஏன்னா இந்த கஷ்டமான நேரத்தில் கூட நான் கட்சி சார்பட்டு சொல்கிறேன், கஷ்டமான நேரத்தில் கூட கொரோனா நேரத்தில் இவ்வளோ கஷ்டத்துலையும் சரியாக வழி நடத்தியிருக்காரு. சமூகத்துக்கு 7.5 இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துருக்காரு. நீட்டுக்கு எதிராக இது மாதிரி பல்வேறு ஒரு எளிய மனிதர், எந்த ஒரு விளம்பரம் இல்லாத மனிதர். இப்படிப்பட்ட மக்கள் சமூக அக்கறையோடு உள்ளவங்க வரணுமே ஒழிய சினிமா கவர்ச்சி மட்டும் இந்த நாட்டை முன்னெடுக்காது. இது தமிழ்நாட்டின அவமானம், தலைகுனிவு. இது அப்படி நம்ம எடுத்துக்கிடவே முடியாது. அரசியலை பொறுத்த அளவில் சாவு வரைக்கும் யாரும் மனுஷனால இருக்க ஆகாது. முதல் பிரச்சனை ஏதோ அரசியலுக்குள்ளே நுழையிறது இடமா, அவங்க இதில் அன்றது இடமா, அவங்கள பெரிய ஆளாக ஆக்கணுங்கிற நோக்கத்தில் இவங்க சாவு வரைக்கும் என்ன செய்யலாம், இவர் விஜய் தான் இருப்பார் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போவே பார்க்குறோம், கற்பழிப்பு நடக்குது. அதுக்கு மேலே கொள்ளை இவங்களே என்ன சாங்கன்னா சத்தியம் வாங்கினாங்க, நாங்கள் இந்த ஆட்சிக்கு வந்துட்டால் என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் ஒரு காலமும் என்ன செய்ய மாட்டோம், அடுத்த ஆள் முதல்ல எடுக்க மாட்டோம். இவரே சொன்னார், ஒரு பைசா அந்த அரசாங்கத்திலேருந்து எடுக்க மாட்டோம் அப்படின்னு. இவர் பிளேட்லேருந்து போனது யாருடைய பணம்? மக்களுடைய பணத்தில் தான், வரி பணத்தில் தான் இவர் என்ன செய்யிருக்காரு, பிளேட்டில் போய் மோடியை சந்தித்து வந்திருக்காரு. அப்போ இப்படி ஒரு நிலையில் இருக்கும்போது, இவர் எந்த நிரந்தரமாக இருக்கும்போது எல்லா விஷயத்துக்கும் மக்கள் தீர்மானிப்பானே. என்ன யார், கருணாநிதி வந்திருக்கா, எம்ஜிஆர் வந்திருக்காப்புல, அதே மாதிரி இப்போ ஸ்டாலின் வந்தாப்புல, இன்னும் காங்கிரஸ் கட்சியில் இருந்திருக்காங்க, இவ்வளோ பேர் நிரந்தரமாக இருந்திருக்காங்களா. 5 வருஷம் மக்கள் பார்ப்பான். மக்கள் மூளை இல்லாத ஒரு ஆளும் கிடையாது. மக்கள் மூளையோடு செயல்படுவாங்களே தவிர, நீ தன்னால் ஒரு மனுஷன் வந்துக்கிட்டு 100 வருஷம் இருப்பாப்புல, சாவும் வரைக்கும் இருப்பாப்புலன்னா இதை மனுஷனால் ஏற்றுக்கிடவே முடியாது. இருப்பான், கொஞ்சம் நாளைக்கு இருப்பாப்புல. இது எப்போ கவுளுன்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த நிலையில் தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. மக்கள் மொத்தத்தில் கொந்தளிச்சா, எங்கள் சிலோனில் வேறு இன்னொரு இடத்துலலாம் கொந்தளித்து மக்கள் வந்தாங்களே, அந்த மாதிரியெல்லாம் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுதுன்னா, மாறி மாறி பிரச்சனையை ஏற்படுத்தினா மக்கள் அதை சகித்து கொள்ளவே மாட்டாங்க. இதுதான் அதுக்கோட அளவுகோல். நீங்கள் சொல்கிற கருத்துப்படி இவர் தொடர்ந்து 10 ஆண்டுக்கு இருக்கிறாங்கிறது இன்னாட் சொல்லவே முடியாது. தொடர்ந்து சாகும் வரை வரவே முடியாது. எம்ஜிஆர் கூட வர முடியலை, பெரியார் கூட வர முடியலை, கலைஞரை விட ஒரு ஆள் வேணும், எம்ஜி ராமச்சந்திரனை விட வரணும், அம்மா ஜெயலலிதா அம்மையாரோட ஒரு ஆள் வேணும், வரவே முடியாது. இந்த மாதிரி ஒரு கருத்து அந்த கருத்தை நீங்கள் கேட்குறீங்க. அந்த நமக்கு பேச்சு சுதந்திரம் அடிப்படையில் தான், நான் உங்களே தப்பாக சொல்லலை. அந்த மாதிரி கருத்தே சவறான கருத்து. அந்த மாதிரி கருத்து இப்போ பொய்யான கருத்து. இதை மக்கள் மத்தியில் இதை ஒரு பூமை ஏற்படுத்த பார்க்குறாங்க. அந்த பூம் கிடையவே கிடையாது. இன்றைக்கி அரசியல் ஆட்சியாளர் அன்றைக்கி மத்தியில் பிஜேபி ஆள்னா அது பல விதமான கருத்துக்கள். அதை எதிர்த்து காங்கிரஸ் ஆளுதுன்னா அவங்கள்ட்ட பல விதமான விஷயங்கள் இருக்குது. அவங்கள விடலாம் அவர் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. சின்ன பசங்க சின்ன பையன் வெள்ளாமல் வீடு சேராது. அதுபோல் சிறியவர்களை வைத்து இவர் கட்சி நடத்துவது என்பது நாட்டுக்கு உகந்ததல்ல. அவர்களை படிக்க அனுப்ப வேண்டும், அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். அதற்குத்தான் அவர்கள் செயல்பட வேண்டும் இல்லையா. இவர் தொடர்ந்து இருப்பார் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை. அதே நேரத்தில் ஒரு மக்களை ஒரு அரசியல் கட்சி நடத்தக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்களுக்கு லஞ்சம் கொடுத்து ஓட்டு வாங்குறங்கிற அந்த விஷயமே தவறானது. இந்த விஷயத்திலேருந்து என்னைக்கு நம்ம மீள்றோமோ அன்னைக்கு யார் ஆட்சி ஆண்டாலும் அந்த ஆட்சி சிறந்த ஆட்சியாக இருக்கும். மக்கள் நல்ல ஆட்சி எதிர்பார்ப்பார்கள். இது தவறான ஒரு இது. ஏன்னா இறைவனுக்கிட்ட சவால் விட முடியாது. ஒவ்வொருத்தர் உயிரும் இறைவன் கையில் படைக்கப்பட்டது. அது எடுக்கிறதும் கொடுப்பதும் இறைவன் கையில் தான் இருக்குது. அந்த அளவுக்கு கம்பேரிஷன் தவறான ஒரு கருத்து. அதை நம்ம வன்மையாக இல்லை. ஏடிஎம்கில் இதே மாதிரி சொன்னவங்க தான் ஜெயலலிதா அம்மாவை சொன்னாங்க. எல்லாமே நிரந்தர பொதுச்செயலாளர் அதெல்லாம் நடந்ததா, நடக்கலை. அதே போல் அதெல்லாம் அவங்க சொல்கிற சாதாரண விஷயங்கள். இது
அது இல்லை அது ஒரு பெண்ணு மட்டும்தான் கவர்ச்சி காட்டணும்ல, ஒரு சினிமா நடிகர் மேலே உள்ளது அதுவும் கவர்ச்சி தான். இது வேறு என்னத்தை சொல்ல, வேறு பொது வாழ்க்கையில் அவர் என்ன கருத்து சொல்லியிருக்காரு? ஈழப் போராட்டம் நடந்தது, விவசாயிகள் பிரச்சனை நடந்தது, மற்ற இந்த தொழிலாளர்கள் போராட்டம் இருந்துச்சு. எதில் அவர் தலையிட்டிருக்காரு, கருத்து சொல்லியிருக்கு, ஒரு கருத்தாவது சொல்லியிருக்காரு. ஆ நீங்கள் அதாவது ஒரு விஷயம் அப்படி ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அது நம்மளோட பார்வை என்ன, நம்மளோட கருத்து என்ன? இப்போ முதலமைச்சர் ஆகிட்டாரு இல்லை, இப்போ முதலமைச்சர் ஆகிட்டாரு, இப்போ என்ன அதாவது வந்து மக்களை சந்திக்கிறாரா, மக்களோட கருத்து பிரதிபலிக்கிறாரா, இல்லை நான் என்ன திட்டங்கள்லாம் கொண்டு வரேன்னு வந்து இது மாதிரி இது ஊடகங்களில் வந்து பேசுகிறாரா, ஊடகங்களோட கேள்விக்கு பதில் சொல்கிறாரா? எந்த தலைவனும் அப்படி வரணுமையா? எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்கிறது தெளிவாக இருக்கணும், தயாராக இருக்கணும். பார்த்து படிச்செல்லாம் வந்து ஒரு தலைவன் ஆக முடியாது. என்ன புரோட்டோக்கால்? ஏற்கனவே ஊடகம் இல்லையா? ஊடகத்தில் ஏற்கனவே உள்ள தலைவர்கள் சந்திக்கலையா? அவங்க கேட்ட கேள்வி பதில் சொல்லலையா? என்ன விளம்பரம்? அதில் என்ன விளம்பரம் தேட வேண்டியிருக்கு? ஒரு விஷயம் நடக்குது, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு அநாகரிகமான ஒரு செயலை சின்ன சிறுமியை வந்து பலவந்தப்படுத்தி கெடுத்துட்டாங்க. அதில் வந்து ஒரு பெண்ணாக இருக்கிற இயல்பாக ஒரு பெண்ணாக இருக்கிறவங்க கதறாங்க. எத்தனை பேர் கதறாங்க? நம்மளுக்கு நம்ம வீட்டு பிள்ளைக்கு இது நடந்தா என்ன அப்படிங்கிறத கதறாங்க. அது ஒரு அமைச்சராக இருக்கிறது வந்து அதை பற்றி எங்கள் முதல்வர் முடிவெடுத்துட்டு போவார்னு, இதெல்லாம் ஒரு அமைச்சர். இதில் என்ன அவரோட கருத்து இருக்குது? ஒரு பெண்ணாகவே நான் பதறி போகிறேன், எனக்கு வந்து இது மாதிரி நடக்கிறது வந்து தாங்கிக்க முடியலை அப்படின்னு துடிக்க வேண்டாமா? சாதாரண ஒரு மனிதன் இதையும் துடிக்க வேண்டாமா? இதில் அமைச்சராகணுங்கிறதுக்கெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் இந்த பார்வை இருக்குது. நம்ம அமைச்சராக மட்டும் இல்லை, நம்ம ஒரு மனிதராக இருக்கோம், ஒரு பெண்ணாக இருக்கோம். அப்போ இயல்பாக அந்த குணம் வரணும் இல்லையா? அது இல்லாதது அப்போ இவங்களுக்கு என்ன சமூக அக்கறை இருக்குது, பொது நோக்கம் என்ன இருக்குது? யாரும் வேணும் வரல, அதான் வந்து சமூக அக்கறை உள்ளவங்கன்னு இந்த இது வரணும். காமராஜர் இருக்கையில் ஒரு 142 ரூபா தான் அவர் சட்ட பாக்கெட்டில் இருந்தது, ஒரு 4 வேட்டி 4 தொண்டு தான் அவர்கிட்ட இருந்தது. அதான் வந்து இப்போ என் பேர் காமராஜ், நான் வந்து அதுக்கு தகுதியான நான் இல்லை, ஏன்னா அவரோட அளவுக்கு நம்ம வாழலை. ஆனாலும் அந்த பேருக்கு கலங்க வராமல் வாழணும்னு நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அப்படிலாம் இருக்கையில் வந்து அவர் வாழ்ந்த இடத்துலலாம், அவங்க இருந்த இடத்துலலாம் மற்றவங்க இது மாதிரிலாம் வந்து கூத்தாடியில் வச்சு பார்க்குறதுல ஏற்புடையதே இல்லை. இது அறிவுடைமை ஆகாது. அதுக்கு அடுத்து வந்து இப்போ முன்னால் வந்து ஜெயலலிதா இருந்தாப்புல, மோடியை ஏற்றாப்புலையா அவங்க தான் ஆட்சியை கவுத்தாங்க. அதே மாதிரி ஸ்டாலின் இருந்தாப்புல ஏற்றிருக்காப்புல. அப்போ இப்படி ஒவ்வொரு ஆட்களும் வந்து மோடியை ஏற்றுருக்காங்க. இவர் எப்போமாவது ஒரு வார்த்தை நம்ம மோடியை பற்றி ஒரு வார்த்தை பேச முடியுதான்? அவர் எப்படி வந்து இந்த மாதிரி பேட்டி கொடுக்கலையோ அதை மாதிரித்தான் இவர் பேட்டி கொடுக்காம மக்களில் இந்த பேட்டி வந்து உங்களை வந்து நீங்கள் நியூஸ் எடுக்கிறீங்களா, இவங்களுக்கு ஒரு என்னதான் சொல்லணுமில்ல, ஒரு விஷயத்தை நீங்கள் 50 பேரும் இவ்வளோ செலவழிச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் கொண்டு போய் சேர்க்குறீங்கன்னா நீங்கள் தான் சேர்க்குறீங்க, என்ன பத்திரிக்கையாளர் தான் கொண்டு சேர்க்குறீங்க. அப்போ சேர்க்கும் போது அவர் இது வரைக்கும் யாரையும் சந்தித்து பேசியிருக்காரா? இறந்து கிடந்தாங்களா, அதில் ஒரு பேட்டியை கொடுத்தாரா? மக்களில் உங்கள் மக்கள் தானே செத்தான், அதுக்கு நீ பேட்டி கொடுத்தியா? இது வரைக்கும் கிடையாது. அப்போ காரணம் என்ன? யாருக்கும் பேட்டி கொடுக்க மாட்டேன், நான் தன்னிச்சையாக நீ வாழ்கிறேன்னா வாழ முடியாத, அவ்வளோ பிரச்சனை உள்ளே இருக்குது. அதைத்தான் முதல் நம்ம வந்து அதை யூகம் பண்ணிக்கணும். அந்த உள்ள பிரச்சனையை நம்ம என்ன செய்யணும்? மக்கள் மத்தியில் மக்கள் நல்லா சிந்திச்சிருக்காங்க. சும்மா மற்ற வடநாடு மாதிரி கிடையாது தமிழ்நாடு, அதை ஏன் வச்சுக்கிடுங்க. வடநாடு மாதிரி கிடையாது தமிழ்நாடு எப்பொழுதுமே என்ன செய்வாங்க, மக்கள் பூராமே ஒரு தடவை சிந்திப்பான், போட்டாங்களா ஓட்ட, அடுத்த ட்ரிப் பார்ப்பாங்க, அதுக்கு அடுத்துட்டு ஈஸியாக மாற்றிடுவாங்க. அதே மாதிரி ஏதாவது பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா கொந்தளித்து மக்கள் கேட்பான். அதுதான் மக்களுடைய அங்கே தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் இத்தனை வருஷம் நம்ம பார்த்த பார்வையில் எல்லா மக்கள், ஸ்டாலினாக இருந்தாலும், எம்ஜிஆராக இருந்தாலும், இல்லை ஜெயலலிதாவாக இருந்தாலும், மற்ற காங்கிரஸாக இருந்தாலும் ஒரு அளவு தான் வச்சுருப்பாங்க. அளவுக்கு மீறி போயிடுச்சுன்னா அமிர்தம் நஞ்சுங்கிற கதை தான் அந்த கதை. அவர் சாகும் வரை, விஜய் சாகும் வரை அவர் வந்து முதலமைச்சராக வருவாருங்கிறது உறுதியாக சொல்லவே முடியாது. இவர் வந்து மக்கள் மத்தியில் ஒரு சிறந்த ஒரு நிர்வாகியாக வரணும், மக்கள் மத்தியில் ஒரு சிறந்த ஆட்சியாளராக வரணும், மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கைக்குரியவராக வரணும், மக்கள் மத்தியில் ஒரு பண்பாளராகவும் எல்லாத்தையும் சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளராக வரணும். அப்படி ஆட்சியாளராக இப்போ இதுவரையும் அவர் 1.5 மாதம் ஆகுது, இதுவரையும் அவருடைய செயல்பாடில் வந்து எந்த விதமான முன்னேற்றம் இருப்பதா எனக்கு தெரியலை. அவர் வந்து இஸ் எ லேர்னர். அவர் வந்து இந்த ஆட்சிக்கு வந்து ஒரு புதிய ஒரு ஸ்டூடெண்ட் தான். அவர் வேணால் ஒரு படத்துலேயோ இதுலேயோ வந்து அறிவு பெற்றிருக்கலாம். அரசியலில் வந்து அவர் வந்து லேர்னர் தான், இஸ் எ லேர்னிங் பர்சன். அதனால் இன்னைக்கு ஒருத்தர் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு முதலமைச்சர் ஆகிட்டார்னா அவருக்கு கீழே வந்து நம்மளுடைய இந்த சட்ட அமைப்பில் பலவிதமான டிபார்ட்மெண்ட் இருக்குது. எந்த செயலையும் அந்த டிபார்ட்மெண்ட்டு
எந்த செயலும் ஒவ்வொரு நாளும் இயங்கிக்கிட்டே இருக்கும், 24 மணி நேரம் இருக்கும். ஒரு சட்டத்தில் வந்து ஒருத்தனுக்கு வந்து சட்டத்தில் ஒரு ஒரு ரெமெடி கிடைக்கணும்னா அந்த ரெமெடி வந்து உதாரணத்துக்கு வந்து சொத்தில் வந்து வீதம் கிடைக்கணும்னா அந்த வீதம் வந்து 24 மணி நேரம் இயங்கிக்கிட்டே இருக்கும். அந்த வீதத்துக்கு தூக்கமே கிடையாது. ஒருத்தர் இறந்துட்டான்னு சொல்லி அவர்கிட்ட வீதம் கொடுக்க முடியாதுலாம் சொல்ல முடியாது. ஆட்டோமேட்டிக்காக அது ஒதுங்கிடும். அது சட்டப்படி அது நடக்கக்கூடியது. அதை வந்து அப்புறம் போய் வந்து தீர்வழிப்பட்டுக்கிறது அதுக்கப்புறம் வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள். அதுபோல் வந்து இவர் முதலமைச்சர் பதவி ஏற்றாலுமே வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த ஒவ்வொரு நாள் நடவடிக்கை வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்டு சரியாக இயங்கணும். சட்ட ஒழுங்கு வந்து எங்கே பாதிக்கப்பட்டாலும் அந்த சட்ட ஒழுங்கை வந்து சரி செய்யணும். இவர் வந்து சரி செய்யக்கூடிய வந்து இவர் மக்கள் மத்தியில் நேரடியாக தோன்றாட்டாலும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உடனே அறிவுறுத்தி அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். எங்கள் ஊரில் வந்து டாஸ்மாக் கடை எடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மக்கள் மத்தியில் வந்து ஒரு 4 ஆண்டு காலமாக வந்து அந்த டாஸ்மாக் கடை எடுக்கிறதுக்கு சொல்லும்போது ஆளுங்கட்சியில் உள்ளவங்க வந்து எடுக்க விடாமல் அதில் லாபம் அடைஞ்சு டாஸ்மாக் கடை மட்டும் இல்லாமல் சந்து கடையை நடத்தி லாபம் அடைஞ்சவங்க தான் இன்றைக்கி இருக்காங்க. இப்போ வந்து அந்த கடையை எடுக்கிறதுக்கு ஊர் மக்கள் அனைவருமே வந்து போய் அதிருப்தி ஆகி போய் சொல்லும்போது நாங்கள் சட்டப்படி வந்து நடவடிக்கை எடுக்கிறோன்னு ஒரு பீஸ் கமிட்டி போட்டு அதை வந்து நாங்கள் வந்து போராட்டம் நடத்துகிறத தள்ளி வச்சுட்டாங்க. நாங்களும் அதை ஏற்றுக்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஊருக்கு வந்த மறுநாள் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி மறுநாள் என்ன பண்ணிட்டாங்க, சந்து கடை நடத்தி வந்தவங்கலாம் வந்து எங்களுக்கு வேண்டும் சாராய கடை வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து குடிப்பழக்கம் உள்ளவர்கள்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க. இது வந்து குடிப்பழக்கம் உள்ளவங்களாம் சேர்ந்து செய்கிறது நாட்டுக்கு சரியா அப்படிங்கிறது யார் தீர்மானிக்கும்? இந்த அரசாங்கமே தீர்மானிக்கட்டும். அப்படிங்கிற இன்னைக்கு வந்து ஒரு அந்த தட்டி கேட்க போன இன்றைய நாள் காலையில் வந்து காலையில் ஒரு சுமார் ஒரு 8-9 மணியை போல் ஒரு அதை கேட்க போன முன்னாள் கவுன்சிலர் திரு ரஜினி ராஜா என்பவரை வந்து அந்த மதுக்கடை வேண்டும் என்று நடத்தக்கூடிய அந்த அரக்கர்கள் அவர்களை அடித்து அவரை வந்து ரோட்டில் வைத்து அடிக்கிறார். அதை கேட்கறதுக்கு நாதியற்று இருக்கிறார்கள். உடனே மக்கள் வந்து ஒரே கூட்டமாக கூடி அந்த கடையை நிறுத்த வேண்டும் சொல்லி இன்னைக்கு வந்து அரசாங்கம் வந்து செய்யணும்னு சொல்கிறாங்க. இதை இம்மிடியேட்டாக செய்யணும். நாளைக்கே அதை மூடி இருந்தாருன்னா அவர் வந்து அரசியலுக்கு சரியானவர். அப்படி இல்லைன்னா அரசுக்கு வந்து இவர் வந்து 5 வருஷம் சென்று லேர்ன் பண்ணி அப்புறம் நடக்கும்போது இந்த ஆட்சியே இருக்குல்ல போயிடும். அப்படி தான் என்னோட கருத்து.